ஹாய், நான் வீட்டில் எப்படி நெய் ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையானது மாம்பழம் எடுத்திருக்கேன். அடுத்து 1 மந்த் சேகரித்த பாலேடு, இதை ஒரு மூடி போட்ட டப்பாவில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நெய் செய்கிறதுக்கு 4 to 5 hours முன்னாடி வெளியே எடுத்து வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா குலுக்கிக்கணும். சில பேர் இதை மிக்சியில் போட்டு எடுப்பாங்க. பட் இந்த மெத்தடில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ஜென்ரேட் ஆகாது. குலுக்கின பிற்பாடு வெண்ணெய் தனியாக கீழே அந்த தண்ணி தனியாக பிரிஞ்சு வந்திருக்கும். ஸோ அப்போ அதை நம்ம ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ வெண்ணெய் திரண்டு வந்துருச்சு, அதனால் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே வெண்ணெய் கீழே தண்ணி இருக்குது. ஸோ இப்போ இந்த வெண்ணெயை சுத்தமான தண்ணியில் போட்டு ஒரு 3-4 டைம்ஸ் இந்த மாதிரி அலசி எடுத்து வச்சுக்கலாம். வெண்ணெய் பார்க்குறதுக்கே எவ்வளோ ஆசையாக இருக்குது பாருங்கள். இந்த தண்ணி நம்ம கீழே ஊற்ற தேவையில்லை, இதை நம்ம செடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் மாடி தோட்டத்தில் தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போது இந்த வெண்ணெயை ஒரு வானலுக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எனக்கு வெண்ணெய் தேவையில்லை. சப்போஸ் உங்களுக்கு வெண்ணெய் தனியாக வேணும்னா இந்த வெண்ணெயை நீங்கள் கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே நெய் செய்யும் போது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாத ஹெல்த்தியான ஒரு பொருளை தான் நம்ம ஃபேமிலிக்கு கொடுக்குறோன்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வெண்ணெய் எடுத்தாச்சு. இதை நம்ம ஸ்டவ்வுக்கு மாற்றிக்கலாம். ஸோ இப்போ வெண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக உருக ஆரம்பிக்குது. ஸோ இதில் நான் உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ்லேயுமே காட்டியிருக்கேன். அப்பப்போ நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். இப்போ முக்கியமான விஷயம், நெய் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது நமக்கு போர் அடிக்கும். ஸோ அந்த டைமில் அந்த மாம்பழத்தை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். மாம்பழம்னு இல்லை, நம்ம வீட்டில் வேறு எந்த ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் இருந்தாலும் எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ கலந்து விட்டுக்கிட்டே இருக்கேன். பாருங்கள் ஒரு ஸ்டேஜில் நெய் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு 80%. ஸோ இந்த ஒயிட் கலராக இருக்கிறதெல்லாம் நமக்கு இப்போ ப்ரௌன் கலராக மாறணுன்னா அதில் கருவேப்பிலை, அப்படி இல்லைன்னா நீங்கள் முருங்கைக்கீரை கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அது நல்லா வெடிச்சு வரும். கருவேப்பிலை நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னாலே நெய் ரெடி ஆகிடுச்சுன்னு தான் அர்த்தம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறணும். இது நல்லா ஆறின பிற்பாடு தான் நம்ம இதை ஃபில்டர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபில்டர் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இதுக்கு கிளாஸ் பாட்டில் யூஸ் பண்ணுங்கள். இது ஃபில்டர் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், நம்ம இவ்வளோ நெய் செஞ்சுருக்கோமான்னு. ஒரு 1/2 hour இந்த ஸ்ட்ரெயினரை அதிலே வச்சுருந்தா கூட ட்ராப்பாக நமக்கு நெய் அதில் கிடைக்கும். அவ்வளோதான், நம்ம ஹோம்மேட் கீ இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த நெய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கடையில் வாங்குகிற நெய்யை விட ஒரு படி மேலேன்னு தான் நான் சொல்லுவேன். இதை ரெஃப்ரிஜரேட் பண்ணால் 1 month வரைக்கும் கூட வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குறிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு இது பெஸ்ட்டு. நம்ம கடையில் வாங்குகிற நெய்யை விட இது ரொம்ப ஹெல்த்தியானது. இதுவே நம்ம மிக்ஸி கிரைண்டரில் ஓட்டும் போது ஹீட் ஜென்ரேட் ஆகி அதில் இருக்க நியூட்ரியன்ஸ்லாம் டிசால்வ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இந்த மெத்தடில் அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ இதோட வெயிட் இப்போ பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 600 ml இருக்குது, அதாவது 582 இருக்குது. அப்புறம் கிவ் அவே பற்றின அப்டேட் கம்மிங் ஃப்ரைடே கண்டிப்பாக கொடுக்குறேன். இந்த மாதிரி ஹெல்த்தி அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணுன்றவங்க மறக்காமல் நம்ம அந்திச்சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உடம்பை பார்த்துக்கோங்க. பாய்.